Hi, this is Jayanti. நம்ம giveaway la third contestant என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? Hi everyone. The dish that I made was a pudding. This pudding was made with Arrowroot biscuits, milk and sugar. This is a very easy recipe and has mainly been tried in my house several times and it was successful all the time. When we have a craving for sugar, our family members usually have this recipe and I have made this recipe a few days before. This recipe is quite simple and I have made this recipe using Arrowroot biscuits. So I'll tell the procedure. The procedure is that we just take a small jar and we pour this Arrowroot biscuits into pieces. We add sugar, then we add a small piece of cardamom and we make a fine paste. This is basically a caramel pudding made of Arrowroot biscuits. So first of all, we need to make the caramel out of it. We need to pour about a half cup of sugar and we need to pour 2 drops of water. Then we stir it continuously in a medium flame and we make a fine paste out of it. First of all, for setting this caramel pudding, we need to have a small plate or a bowl. Then we pour this caramel pudding as the first layer. Then we pour the mixture which we made out of Arrowroot biscuits, cardamom as second layer. Then we take a bowl and a little bit of water. Then we need to steam up this pudding. About 20 minutes the pudding will be ready. And this is a very easy pudding which can be tried by everyone. And this is really a very yummy recipe and it should be tried by everyone, I think so. So this recipe was liked by every one of my family. And this is Thank you so much. கேரளாலேருந்து மிஸ் அனஹா வீட்டிலையே எப்படி ஈஸியாக பிஸ்கட் வச்சு புடிங் செய்கிறதுன்னு இப்போ சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது புரியலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ரிட்டனில் நல்லா கிளியராக கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். மிஸ் அனஹாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா லைக் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க அனுப்பின ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? Arrowroot Biscuits 10, sugar 1.5 cup, ஏலக்காய் 3, முட்டை 2, பால் 250 ml. இந்த புடிங் பண்ணுறதுக்கு Arrowroot பிஸ்கெட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 10 பிஸ்கெட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த Arrowroot பிஸ்கெட்டுன்றது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு மாவில் தான் இது பண்ணுறது. இது ஆக்சுவலாக இந்த டம்மி அப்செட்லாம் ஆனாக்கா இந்த மாவு கொடுப்பாங்க, அதில் தான் இந்த பிஸ்கெட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பிஸ்கெட் அவைலபிளாக இல்லைனா இது மேரி பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மற்ற பிஸ்கெட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் அண்ட் சீக்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கூட நல்லா வரும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம இது மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டோம்னாக்கா மிக்சியில் போடும்போது பவுடர் ஆக்கும்போது நல்லா ஈஸியாக தூள் ஆகிடும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த உடச்சி வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்ஸையும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் வந்து 125 கிராம்ஸ் இந்த ஒரு கப்பு. இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றி நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மிக்சிங் பவுலில். நாங்களும் ஒரு புடிங் ஒன்று போட்டிருக்கோம், கேரமல் புடிங். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் பீட்டராலேயோ எலக்ட்ரிக் பீட்டராலேயோ இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரா மாதிரி அடிச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த புடிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். இது ஒரு பாகு பதத்துக்கு வரும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? இந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா இல்லைனா இறுகி போயிடும். இப்போ நான் ஒரு கேக் மோல்டை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரமலை எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம்.
நீங்கள் கேரமல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு துளி பட்டுதுன்னா கூட ரொம்ப அப்படியே பொத்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரமல் கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து இட்லி பானை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர் கூட வச்சுக்கலாம். ஆனால் குக்கர் வச்சிங்கன்னா அந்த விசில் போடாமல் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டு அந்த ஸ்டாண்ட் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டையில் நம்ம ஏற்கனவே இந்த பிஸ்கெட்டு, சுகர், அப்புறம் மில்க் எல்லாத்தையும் அடித்து வச்சோம்ல, அந்த மிக்ஸ்டரையும் எடுத்து ரெண்டையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரமல் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ்சரை எடுத்து இந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்க மோல்டில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ஊற்றி வச்சுருக்க மிக்ஸ்டரை எடுத்து உள்ளார எடுத்து வச்சுக்கலாம். பார்த்து வைக்கும்போது கையில் ஆவி அடிச்சிடாமல் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் 1 hour எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். மிஸ் அனகா சொல்லிக் கொடுத்த இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு யார் வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி இருக்குல்ல, ரொம்ப டெலிஷியஸாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. மிஸ் அனகாவுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.